சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் இலங்கை இளைஞருக்கு நேர்ந்த கதி, சுற்றுலா சென்ற இடத்தில் துயரம். இலங்கைக்கு சுற்றுலா சென்ற இந்திய இளைஞருக்கு நேர்ந்த சோகம். அமெரிக்க ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலின் ராணுவ வீரர்களின் பரிதாப நிலை, வெளியான அதிர்ச்சி தகவல். ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் செயலி மீது பாய்ந்தது வழக்கு. ஹோர்மோஸ் நீரிணை முற்றிலும் மூடப்பட்டுள்ளது, அமெரிக்காவிற்கு ஈரான் பதிலடி. 4 வினாடியில் 1 வருட சம்பளம், மஸ்கின் வருமானம், வெளியான அறிக்கை. மத்திய கிழக்கில் ரகசியமாக குவிக்கப்படும் அமெரிக்க துருப்புக்கள், எழுந்தது தரைவழி தாக்குதல் அச்சம். தொடர்வன விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் கிழக்கு சசெக்ஸ் பகுதியில் உள்ள ஹாம்பர் சாண்ட்ஸ் கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடலில் சிக்கிக்கொண்ட பிரிட்டிஷ் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த 11 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஊடகங்களின் தகவல்படி நீரில் சிக்கிக்கொண்ட மூவருக்கு உதவ அவசர சேவைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை சசெக்ஸ் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு 18 வயதுடைய அந்த இளைஞர் கடலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார். மருத்துவ குழுவினரின் முயற்சிகள் இருந்த போதிலும் சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் 24 வயதுடையவர் என காவல்துறை முதலில் தெரிவித்திருந்தாலும் பின்னர் அவருடைய வயது 18 என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 16 வயது சிறுவன் மற்றும் 24 வயதுடைய நபர் என மற்ற இருவரும் பாதுகாப்பாக கரை திரும்பியுள்ளனர். ஒருவருக்கொருவர் அறிமுகமான அந்த மூவரும் லண்டனில் இருந்து கடற்கரைக்கு சென்றுள்ளனர். கடலோர காவல்படை, பெட் லெவல் உயிர்காக்கும் படகு பிரிவு மற்றும் தென்கிழக்கு கடற்கரை ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவையும் இந்த சம்பவத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அந்த பகுதியில் அவசர சேவை குழுவினரின் நடமாட்டம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சசெக்ஸ் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பெங்களூரிலிருந்து விடுமுறையை கழிப்பதற்காக நாட்டிற்கு வருகை தந்திருந்த 5 இந்திய இளைஞர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நண்பர்களுடன் காலி பெந்தோட்டையில் உள்ள சுற்றுலா விடுதிக்கு அருகில் கடலில் நீராடிக் கொண்டிருந்த குறித்த இளைஞன் கடல் அலையில் அள்ளுண்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விடுதி நிர்வாகத்தினால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் பெந்தோட்டை காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது இளைஞனின் உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பெங்களூரில் உள்ள கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றிய 24 வயது இளைஞர் ஒருவரே இவ்வாறு கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் பற்றிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. அந்த கப்பலில் தங்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் உணவு பற்றாக்குறை, பழுதடைந்த குழாய் வசதிகள் மற்றும் கடுமையான சோர்வு ஆகியவற்றால் அவதிப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் உள்ள சில மாலுமிகள் கப்பலில் இருந்து கடலில் குதித்து தற்கொலை செய்ய முயன்றதாகவும் கப்பலில் உள்ளவர்களின் மனநலம் குறித்து அவர்களது குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளதாகவும் அந்நாட்டு ராணுவ செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தகவல் இப்படி இருக்க பாதுகாப்பு செயலர் ஃபிட் ஹெக்ஸெத் நேற்று குறிப்பிடுகையில் கப்பலின் நிலைமை குறித்த செய்திகள் முழுமையாக தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 250 நாட்களுக்கு மேலாக பயணிக்கும் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் கடந்த நவம்பர் மாதம் கலிபோர்னியாவில் இருந்து தென் சீன கடலுக்கு புறப்பட்டுள்ளது. பின்னர் பிப்ரவரியில் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு முன்னதாக இது மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் மே மாதத்துடன் முடிவடைய வேண்டிய இவர்களின் சேவை காலம் பலமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலம் பணிக்கமர்த்தல் மற்றும் ஏனைய விடயங்களால் அதன் பணியாளர்கள் பாரிய மன அழுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சூழ்நிலை இப்படி இருக்க கப்பலில் உள்ளவர்கள் திரும்பும் திகதி எது எனவும் இதுவரையும் அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் அவரது பதிவுகளை மற்றவர்களுக்கு முன்பதாகவே நொடிப்பொழுதில் பெறும் ட்ரூத் ஆப் எனும் புதிய சேவைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நியூயார்க் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தி இன்டர்செப்ட் மற்றும் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் ஃபவுண்டேஷன் ஆகிய 2 அமெரிக்க ஊடக அமைப்புகள் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளன. மாதத்திற்கு $1 லட்சம் வரை கட்டணம் வசூலிக்கும் இந்த சேவையின் மூலம் சந்தை பொருளாதார
பொருளாதாரத்தை பாதிக்கும் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்புகள் சிலருக்கு மட்டும் முன்கூட்டியே கிடைப்பதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது மிகவும் ஊழல் நிறைந்தது மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப் மீடியா என்டர் டெக்னாலஜி, ஜனாதிபதியை தணிக்கை செய்யும் நோக்கத்துடன் இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. தற்போது வரை 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த அதிவேக சேவைக்கு சந்தா செலுத்தியுள்ள நிலையில் வெள்ளை மாளிகை தரப்பில் இதுவரை இதற்கான அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையின்றி இயங்குவதாக அமெரிக்கா கூறி வரும் அறிக்கைகள் யதார்த்த நிலைக்கு மாறானவை என்றும் ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் கடற்படை தளபதி இதனை தெரிவித்துள்ளார். IRGC கடற்படையின் ரியல் அட்மிரல் அலி அஸ்மாய் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் நடைபெறும் அனைத்து நகர்வுகள் மீதும் எங்களுக்கு முழுமையான மற்றும் தீர்க்கமான கட்டுப்பாடு உள்ளது. எங்கள் IRGC கடற்படை வீரர்களின் கவனத்தில் தப்பிய எந்தவொரு நகர்வும் இங்கு நடைபெற முடியாது என தெரிவித்துள்ளார். உண்மை நிலை என்ன என்பதை போர்க்களத்தில் தான் பார்க்க வேண்டுமே தவிர அமெரிக்க அதிகாரிகளின் அறிவிப்புகளிலும் அறிக்கைகளிலும் பார்க்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு போக்குவரத்து இயல்பாக நடைபெறுவதாக அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் ஈரானின் நேரடி அனுமதியின்றி எந்தவொரு வணிக அல்லது போர்க்கப்பலும் இந்த ஜலசந்தியை கடக்க முடியாது என ஈரான் தொடர்ந்தும் உரிமை கோரி வருகிறது. உலகின் மிக முக்கியமான கச்சா எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் வழித்தடத்தில் இரு நாடுகளும் மாறி மாறி விடுத்து வரும் இத்தகைய முரண்பாடான கருத்துக்கள் சர்வதேச வர்த்தக உலகிலும் எரிசக்தி சந்தையிலும் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லாவில் கடந்த 2025ஆம் ஆண்டில் அதன் சராசரி ஊழியர் பெற்ற ஊதியத்தை விட அந்த நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியான எலான் மஸ்கிற்கு 25 லட்சம் மடங்கு கூடுதல் ஊதியம் வழங்கியுள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழிற்சங்க கூட்டமைப்பான AFL-CIO வெளியிட்ட நிர்வாகிகள் ஊதிய கண்காணிப்பு அறிக்கையில் இந்த தகவல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் எலான் மஸ்கின் மொத்த ஊதிய தொகுப்பு $158.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது. அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் ஒரு சாதாரண டெஸ்லா ஊழியர் ஒரு வருடம் முழுமையாக உழைத்து ஈட்டும் சராசரி ஊதியத்தை எலான் மஸ்க் வெறும் 4.23 வினாடிகளில் ஈட்டியுள்ளார். எலான் மஸ்கின் ஊதியத்தையும் சேர்த்து கணக்கிட்டால் டெஸ்லாவின் CEO ஊழியர் ஊதிய விகிதம் 5387க்கு 1 உயர்ந்துள்ளது. எதிர்கால நடவடிக்கைகளுக்கான தனது விருப்பங்களை விரிவுபடுத்தும் வகையில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கூடுதல் இராணுவ பணியாளர்களை குவித்து வருவதாக மத்திய கிழக்கில் பாதுகாப்பு விவகாரங்களை ஆய்வு செய்த ஆய்வாளர் மைக்கேல் ஸ்டீபன்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதலில் தற்போதைய நிலை தெளிவான வெற்றியோ தோல்வியோ இல்லாமல் முட்டுக்கட்டையாக நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா இந்த நகர்வை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த சில பணியாளர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பப்படுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் தனது பணியாளர்களின் எண்ணிக்கையினை அதிகரித்து வருகின்றது. இது ஒரு விதமான இராணுவ குவிப்பு நடைபெறுவதற்கான அறிகுறியாக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்கா கூடுதல் படைகளை எந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குவிக்கின்றது என்பது தற்போது தெளிவாகவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது உடனடி தரை தாக்குதலுக்கான தயாரிப்பா, தற்போது அமெரிக்க தளங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையா, அல்லது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தயாராகும் நடவடிக்கையா என்பது உறுதியாக தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா தற்போது ஈரானுக்குள் முழுமையான தரைப்படையெடுப்பை நடத்தி வெற்றியை எதிர்பார்ப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதே தனது மதிப்பீடு என்றும் ஸ்டீபன்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்திய அறுசுவை உணவுகளின் அற்புதமான சுவையை அனுபவிக்க வாருங்கள். பாரிஸில் அமைந்துள்ள பாரத் ரெஸ்டாரண்டில் உங்கள் கொண்டாட்டங்களுக்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப தரமான சாப்பாடுகள் செய்து தரப்படுகின்றன. குடும்ப விழாக்கள், பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்து சிறப்பு நிகழ்வுகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு +33 1 42 093
584 அல்லது +33 1 58 20 06 20. பாரத் ரெஸ்டாரண்ட், குடும்பத்துடன் வந்து சுவையுடன் மகிழுங்கள். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.